ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் முதல் வாரம் செவ்வாய். இன்றைய வாசகம் ஆண்டவரின் படிப்பினையான கேளுங்கள் கொடுக்கப்படும் மத்தேயு 7:7-11 என்ற சொற்களை நினைவுறுத்துகின்றது. அண்ணா பிள்ளை பேற்றுக்காக வருந்தி தொடர்ந்து விடாது இடையறாது வேண்டுகிறாள். அவள் ஜெபம் கேட்கப்படுகிறது. லூக்கா 11:5-8-1-5. நம் ஜெப வாழ்வுக்கும் அண்ணாவின் ஜெப வாழ்வுக்கும் எத்துணை வேறுபாடு காண கிடைக்கிறது. அண்ணாவின் வேண்டுதல்: என் ஆன்மாவையே ஆண்டவர் திருமுன் திறந்து காட்டினேன். 1:15. என் துன்பத் துயரத்தின் மிகுதியால் நான் பேசினேன். 1:16 என்ற சொற்கள் அண்ணாவின் ஜெப நிலையை தெளிவுறுத்துகின்றன. ஆம், ஆண்டவரிடம் உள்ளத்தை திறந்து காட்டுவதுதான் ஜெபம். அதுவும் துன்ப வேளையிலே வேறு துணைகளை தேடாது துயத்துடைக்கும் தயாளனிடம் போவதுதான் ஜெபம். நமக்கு வரும் துன்ப துயரங்களிடையே இறைவனிடம் செல்கிறோமா? அல்லது மனம் தளர்ந்து விடுகின்றோமா? அல்லது இறைவனை விடுத்து பிற துணைகளை மட்டுமே நாடுகிறோமா? அண்ணா இறைவன் முன் அழுது புலம்புகிறாள். உம் அடியாளை கண்ணோக்கும் உம் அடிமையை நினைவு கூறும். 1:10. நம் இயலா தன்மையை எடுத்துரைத்து இறைவனிடம் அழுவதுதான் ஜெபம். என்னால் ஒன்றும் ஆகாது, உம்மால் எல்லாம் கூடும் என்று கூறி நாமும் ஜெபிப்போமா? நான் உம் அடிமை, உம் அடியாள். எனவே அடியாளுக்கு உதவுவது ஆண்டவராகிய உமது கடமை என்ற முறையிலே அவள் வேண்டுவது அவள் ஜெபத்தின் பிடிப்பையும் ஆழத்தையும் காட்டுகிறது. நமது ஜெபங்கள் இம்முறையிலே அமைகின்றனவா? அண்ணா ஜெபித்தது மட்டுமன்று, இறைவனுக்கு பொருத்தனையும் செய்கிறாள். 1:11. தனக்கு இறைவன் கொடுக்கவிருக்கும் மகனை அவருக்கே அர்ப்பணம் செய்கிறாள். நாமும் ஜெபத்தின் வழி பல நன்மைகளை பெறுகிறோம். எனினும் இந்த நன்மைகளுக்காக இறைவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்கிறோம்? நன்றி கடன் காட்ட மறந்து விடுகிறோமே. மேலும் நம்முடைய பிள்ளைகளை இறைப்பணிக்கு அர்ப்பணம் செய்ய நாம் என்ன முயற்சிகள் எடுக்கிறோம்? அண்ணாவின் ஆழ்ந்த ஜெபம் அவள் இறைவனுக்கு காட்டும் நன்றி, அர்ப்பணம் முதலிய நமக்கு பாடமாய் அமையுமா? ஆண்டவர் செவி மடுக்கிறாள். உம் அடியாள் மேல் அருள் இருப்பதாக 1:18 என்று வேண்டுகிறாள் அண்ணா. ஆண்டவர் அவர் மேல் இரக்கம் கொண்டார். 1:19 என்று என்கிறது வாசகம். விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தையிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? மத்தேயு 7:11 என்பது உண்மைப்படுகிறது. குரு ஏலியின் வார்த்தைகள்: இஸ்ராயலின் ஆண்டவரிடம் நீ கேட்ட மன்றாட்டை அவர் உனக்கு தந்தருள்வார், நீ அமைதியாய் போய் வா. 1:17 என்பன இயேசுவின் சொற்களிலே பொருள் பெறுவதை காண்போம். ஆம், இறைவன் நமது ஜெபங்களை கேட்கிறார். எனவே ஆழ்ந்த நம்பிக்கையோடு அவர் பால் நமது ஜெபங்களை எழுப்புவோம். நம்பினோரை கைவிடாத இறைவன் நமது நம்பிக்கைகளுக்கு உயிரளிப்பார். கேட்டு பெற்ற சாமுவேல் என்ற சொல்லுக்கு எபிரேயத்தில் ஷெம் பிளஸ் எல், கடவுளது பெயர் என்பது தான் பொருள். சவுல் என்ற சொல்லுக்குத்தான் ஷால், கேட்டு பெற்றவர் என்பது பொருளாகும். எனினும்
இங்கு ஒலி ஒப்புமையை வைத்து சாமுவேல் என்ற சொல்லுக்கு கேட்டு பெற்றவர் என்ற பொருளை ஆசிரியர் தருகிறார். இம்முறையிலே நாம் ஒவ்வொருவரையும் கேட்டு பிறப்பு அடைந்தவர்களே, இறைவனுடைய அருளால் பிறப்பு அடைந்தவர்களே என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி பண்பாடுவோம். குறிப்பு: சவரக்கத்தி அவன் தலைமைப்படாது 1:11 என்பது ஆண்டவருக்கு முழுவதும் தன்னையே ஒப்பு கொடுத்தலை சுட்டும். எண்ணிக்கை நூல் 6:5, நீதிமொழி 13:5. இன்னும் தலை சவரம் செய்யாதிருப்பது தவமான கருதப்படுவதை காண்போம். நற்செய்தி மார்க்கு 1:21-28. நீருக்கும் நெருப்புக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் தீராத போராட்டம். இறுதியில் நீர் நெருப்பை அணைக்கிறது, ஒளி இருளை வெல்லுகிறது. அப்படியே இறைவனை எதிர்க்கும் சாத்தான் இறுதியில் அழிந்தொழிகிறான். இயேசு பேயை அதிகாரத்துடன் அடக்கி வைத்த நிகழ்ச்சியை இன்றைய நற்செய்தி. அதிகாரம் உள்ளவராக போதித்தார். நன்கு பயிற்சி பெற்ற எத்தனையோ மறைநூல் அறிஞர்கள் மோசேயின் சட்டத்தை வாசித்து விளக்கம் தந்தனர். ஆனால் அவர்கள் பிற அறிஞர்கள் மூதுரையை ஆதாரமாக வைத்தே போதித்தனர். ராபி, போதகர் என்று அழைக்கப்பட்ட உரிமை பெறும் 40 வயதை இன்னும் அடையாத இயேசுவோ தனி அதிகாரத்தோடு போதிக்கிறார். ஏனெனில் தந்தை தனக்கு கொடுத்துள்ள அதிகாரத்தை உணர்ந்திருந்தார். திருமுழுக்கில் ஆவியால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். எனவே தந்தை தன்னில் செயல்படுவதை உணர்ந்தவராய் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றும் உறுதியோடு போதித்தார். அந்நாளில் அதிகாரம் வல்லமை விளங்கியது. தந்தையின் உடனிருப்பும் ஆற்றலும் அவரில் வெளிப்பட்டது. அதிகாரத்தோடு போதிப்பது என்பது இறைவனை நம்மில் செயல்பட செய்வதாகிறது. இறைவார்த்தையின் தொண்டர்களாக வாழ்வது இறைவாக்கின் சக்தி நம்மில் வெளிப்படும்படி நம்மை கையளிப்பதாகும். பேய் பிடித்தவனை குணப்படுத்துதல். இயேசு ஆற்றிய அருங்குறிகளை மார்க்கு தம் நற்செய்தியில் முதல் எடுத்து கூறுகிறார். அவர் போதித்து கொண்டிருந்த போது அசுத்த ஆவி ஏறிய ஒருவன் அலறுகிறான். அக்காலத்தில் மக்களை பிடித்த பலவித பிணிகளுக்கும் அசுத்த ஆவியை காரணம் என நம்பினர். இறை வல்லமை உள்ளவரே அசுத்த ஆவியை அடக்கி வைக்கவும் விரட்டியடிக்கவும் முடியும் என்று நம்பினர். இங்கு பேய் மீது வெற்றி கொண்டதால் இயேசு மெஸ்ஸியாவென இறை மகன் என ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். ஊரையும் பெயரையும் சொல்லி அழைத்தால் ஒருவித மாய சக்தி கிட்டும் என்பது மூட நம்பிக்கை. இதற்கொப்ப நாசரேத்தூர் இயேசுவே என கூறி அவரது சக்தியை குறைக்க பார்க்கிறது பேய். ஆனால் அதன் தந்திரம் பலிக்கவில்லை. இயேசு ஒரே வார்த்தையால் அதன் கொட்டத்தை அடக்கிறார். மெஸ்ஸியா கொணரும் இறையாட்சிக்கு பேய் ஓட்டும் ஆற்றல் ஓர் அடையாளம். 1:32, 34, 20, 7, 24, 30, 9, 17, 29. ஆண்டவரின் அற்புதங்களை கண்டு மக்கள் வியப்படைந்தனர். அவரை புகழ்ந்தவர்களும் உண்டு. எனினும் பேயோட்டும் இந்த அறிகுறியின் அடிப்படையில் அவரை ஆண்டவராக நம்பி ஏற்றுக்கொண்டவர் சிலரே. நற்செய்தியில் நாம் படிக்கும் புதுமைகள் இறை இயேசுவின் தனித்தன்மையை அறிந்து அவரில் நம்பிக்கை கொள்ள துணை புரிகின்றனவா?
இயேசுவின் விடுதலை பணி தொடர்கிறதா? இயேசு அளித்த அரிய வரத்துடன் இன்று மக்களை பிடித்துள்ள பலவிதமான பேய்களை ஓட்டுவதற்கு திரு அவை அழைக்கப்படுகிறது. நமது பலம் மனித அடிப்படையில் அன்று, இயேசுவில் கொண்டுள்ள சக்தியாக இருக்க வேண்டும். உண்மையான அதிகாரம், வல்லமை கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்பதில் தான் அடங்கியுள்ளது. வல்லமை என்பது நம்மில் இருக்கும் இறைவனின் ஆற்றலை நம்மில் விளங்க செய்வது. தீய சக்திகளை கண்டு இறையரசின் தொண்டர்கள் அஞ்ச வேண்டியதில்லை. இன்று மக்களை பிடித்துள்ள அநீத அமைப்புகளே திரு அவை ஓட்ட வேண்டிய பேய் சக்திகள். இத்தீய சக்தியை திரு அவை இனம் கண்டு கொள்கிறதா? அவைகளை இடித்துரைக்கவும் அடித்து விரட்டவும், அவைகளை கண்டு மிரளாதிருக்கவும் ஆவி அளிக்கும் வல்லமையை உணர்கிறதா? இயேசுவின் சொல்லும் செயலும் வல்லமை மிக்கவையாய் விளங்கின. ஏனெனில் அவர் தந்தையை மட்டுமே சார்ந்திருந்தார். நாமும் விடுதலை பணிக்காக அழைக்கப்பட்டுள்ளோம். தீய சக்திகளை கண்டு அஞ்சுகிறோமா? நாம் அஞ்சினால் நம்மில் இருக்கும் ஆவியின் வல்லமையை இன்னும் உணர்ந்தறியாது இருக்கிறோம் என்பது தானே பொருள். ஆவியின் வல்லமையை உணர்வோம். ஆண்டவர் இயேசு இந்த திருப்பலியில் நமக்கு அரும் பெரும் வரங்கள் அபரிமிதமாக தருவாராக. ஆமென்.